என்னடா ஒரு மரம் பக்கத்துல நின்றுருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மரம் தான் நீல நொச்சிங்க. இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஆயுர்வேத மருத்துவர். நொச்சியில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. வெள்ளை நொச்சி, நீல நொச்சி, கருநொச்சி. இந்த நொச்சியில டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதோட பூவும் இலைகளுக்கு பின்னாடி பார்க்கும்போது தெரியும். இது வந்து ஒரு ப்ளூ கலர்ல, பர்பிள் கலர்ல தெரியுது இல்லையா? இது வந்து நீல நொச்சி. ஸோ இந்த நீல நொச்சிய இன்னும் கூட ப்ராசஸ் பண்ணணும். அதாவது இந்த மரத்துக்கு கீழ இன்னும் சில கஷாயங்கள ஊத்தி ஊத்தி இத ப்ராசஸ் பண்ணி இத நாம கருநொச்சியா மாத்துறதுக்கு முடியும். கருநொச்சி ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு மரம். இதோட சான்ஸ்கிரிட் நேம் வந்து நிர்குண்டி. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து வைடெக்ஸ் நிகண்டோ. இந்த லீஃப்ல நிறைய ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு. இதோட கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுல இரிடாய்டு கிளைகோசைட்ஸ், டெர்பின்ஸ், வொலட்டைல் ஆயில்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த லீஃப் வந்து வைட்டமின் சி இந்த லீஃப்ல நிறைய இருக்கு. வைட்டமின் சி மட்டும் இல்லாம இதுல நிறைய கெரோட்டின் கூட இதோட லீஃப்ல இருக்கு. நொச்சி முக்கியமா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டினால நிறைய விதமான பெயினை இந்த நொச்சினால மேனேஜ் பண்ண முடியும். இந்த இலைகள்ல அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டினா பெயினை நல்லா குறைக்கக்கூடிய தன்மை இந்த இலைகள்ல இருந்து தயாரிக்கக்கூடிய பேஸ்டுக்கு இருக்கு. இதுல ஆன்டி ஆர்த்ரேட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது ஆர்த்ரைட்டிஸுக்கு இந்த இலைகளும் ரூட் பார்க்கும் ஸ்டெம் பார்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த நொச்சியில வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது ஒரு நல்ல பெஸ்டிசைடுங்க. இந்த நொச்சியை வந்து நீங்க ஒரு கஷாயம் மாதிரி போட்டு ஸ்ப்ரே மாதிரி நீங்க செடிகளுக்கு கூட அடிக்கலாம். அடிக்கும் போது செடிகள்ல இருக்கிற பூச்சி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆன்டி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டினால தான் நமக்கு டாண்ட்ரஃப் இல்ல தலையில ஏற்படக்கூடிய நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், லைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த நொச்சி ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்டர்னலா இந்த நொச்சியை எப்படி ஹோம் ரெமெடிஸா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் இனி பார்க்க போறோம். நொச்சி இலைகளை பறிச்சு அத அரிசி கழுவுல தண்ணியில அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி வீக்கம் வலி இருக்கிற இடத்துல ஒரு பேக் மாதிரி வச்சு கட்டும் போது அந்த இடத்துல இருக்கிற இன்ஃப்ளமேஷன்லாம் இதோட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி மூலமா சரியாகுது. இது ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல பெயின் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டா இது வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல கல்லு மாதிரி வீக்கம் இருக்கும். ஸோ அந்த ஜாயின்ஸ் எல்லாம் நொச்சிய சதகுப்பையோட சேர்த்து அரிசி கழுவுன தண்ணியில அரைச்சு அந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி போடும்போது அங்க இருக்கிற அந்த ரத்தக்கட்டு மாதிரி அவ்வளோ கல்லு மாதிரி இருக்கிற ஸ்வெல்லிங் எல்லாம் ரெடியூஸ் ஆகுது. இது இந்த நொச்சி வெறும் பெயினுக்கு மட்டும் கிடையாது, சைனஸ்க்கு இந்த நொச்சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க இந்த நொச்சி, அதோட கல்லுப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் ஓமவல்லி இலை, கொஞ்சம் வெத்தலை, இஞ்சி, கிராம்பு இதெல்லாம் தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு அதுல ஸ்டீம் பண்ணும்போது சைனஸ்ல இருக்கிற மூக்கடைப்பெல்லாம் சரியாகும். இந்த ஸ்டீம் பண்றது வந்து நல்லா நிறைய பேர் அப்படியே வாய் வழியா இழுத்து மூக்கு வழியா ரொம்ப இழுப்பாங்க. அப்படிலாம் இழுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் நமக்கு அந்த மூக்குல லேசா பட்டாலோ இல்ல இந்த மாதிரி சைனஸ் இருக்கிற ஏரியால லைட்டா பட்டாலே போதும், அந்த சைனஸ்ல பிளாக் ஆயிருக்கிறதுக்கு எல்லாமே வந்து ட்ரெயின் ஆயிரும். இந்த நொச்சியில ஆவி பிடிக்கிறது சைனஸ்க்கு மட்டும் இல்ல, ஒத்த தலைவலி அதாவது மைக்ரைனுக்கும் இந்த ஆவி பிடிக்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகும். இந்த நொச்சியை வந்து சில பேர் ஒரு தலகாணி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதாவது தலகாணிக்குள்ள இருக்க பஞ்செல்லாம் எடுத்துட்டு இந்த நொச்சியோட இலைகள் எல்லாம் பறிச்சு ஒரு தலகாணி மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இந்த தலகாணியை நம்ம தலைக்கு வச்சு படுக்கும்போது ஒத்த தலைவலி குணமாகிறதா நிறைய வீடுகள்ல பண்றது நம்ம கேள்விப்பட்டோம். அதை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தலைவலி சரியான ஆகட்டுமே. இந்த நொச்சியை எப்படி ஹோம் ரெமடியா யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நொச்சி இலைகளோட திரிஃபலா சூர்ணம் கொஞ்சம் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு அதை ஒரு கஷாயமா நம்ம ரெடி பண்ணலாம். இந்த கஷாயத்தை வந்து நம்ம ஹேர் வாஷ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரும்போது தலையில இருக்க டாண்ட்ரஃபோ லைஸோ வந்து சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆயுர்வேதால இந்த நொச்சியை நிறைய இன்டர்னல் மெடிசின்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நிர்குண்டியாதி கஷாயம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்கு. இந்த மெடிசன் நம்ம ஆர்த்ரைட்டிஸை ட்ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இலக்கிளி அப்படின்னு ஒரு பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இந்த பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ல நொச்சியோட இலை வந்து ஒரு மெயின் இன்கிரீடியண்டா இருக்கு.